அப்புறம் குஞ்சாமணி என்னடா குஞ்சு வித்துட்டியா? கதமா பிடிச்ச பையனை குஞ்சு வித்துட்டு அதுக்குள்ள ஆஹ் வச்சு குத்துன்னு வச்சுக்கோ குத்து. சொல்லாமக்கெல்லாம் எதுக்குடா போய் கல்யாணம் பண்ண? சொல்லாமக்கெல்லாம் எதுக்கு போய் இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்க வரமாட்டோம்னு சொல்லிருமா? நீங்க தான் 2 பேரும் லவ் பண்றீங்க, அமெரிக்கா மாப்பிள்ளையும் விட்டு போட்டு உன்னைய வந்து தஞ்சம் பண்ணி கிடக்குறா. நீ என்னதான் உங்க கலர் தான் இருக்கு, ஒண்ணும் வேற ஒண்ணும் புத்தியெல்லாம் மட்டம் ஒண்ணும் இல்ல. நைட்டு நாடகம் போட்டாங்க, அந்த நாடகத்துக்கு போய் பார்த்துட்டு கல்யாணம் வைக்கிற காட்சி வந்து அப்படியே பண்ணிட்டு அங்கேயே அம்மன் கோவில்ல கல்யாணம் இந்த நாடகம் போட்டிருந்தாங்க. வள்ளி திருமண நாடகம்லாம் போடுவாங்களா அது, அதுக்கு போயிருக்காங்க 2 பேரும். அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. யாரும் பக்கத்துல இருந்தாங்களோ ஒருத்தர் இல்லையாடா? ஒரு வார்த்தை அம்மா சொல்லணும்னு தோணல? ஆ நீ என்னடா பண்ற? நீ ஆல்ரெடி உன்னை கட்டி 3 பெத்து வச்சு போட்டு இன்னொன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒண்ணு பெத்து நீ தில்லாலங்கட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீடா. விட விட ஆளாளுக்கு எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்காங்க. யார் 2 பேர் பொண்ணு வந்து உட்காந்துருக்குது? முழுக்கு 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 என்ன ராமத்தா தங்கச்சி அது? அது எதுக்கு இங்க வந்துச்சு? ஐயோ ஏன்டா டேய், இத்தனை நாள் எனக்கு தெரியடி ராமத்தா. எங்க நீ ஒளியாத, அந்த பக்கம் ஒளியாத, வைக்கிட்டு வா. நீ ஒளிஞ்ச மாத்திரம் எனக்கு தெரியவே போயிரு. என்னடி தங்கச்சி இங்க கூட்டு வந்துருக்குற? நம்ம குடோன் அவ்வளவு பெருசா தெரியுதா? அது பிக்காளி முண்டை, ஏன்டி அவளுக்கு கூட்டிட்டு வரணும்? படிக்க வைக்கணுமா? அது காலேஜுக்கு போற வயசுல இருக்கிற பிள்ளை தூக்கி கூட்டியாவது வச்சு போட்டு படிக்க வைக்கிறதாமா நீ? படிக்குதாப்பா? படிச்சது இதாயிருவா. நீங்க 2 பேரும் படிக்கிற படிப்பு பெரிய படிப்பா உட்காந்துருக்கு, நீ அதை வேற படிக்க வைக்கணுமா? அது பொய்யா, என்னால முடியலடா. நாளுக்கு நாள் ரொம்ப ஓடுது, என்னால சத்தியமா முடியல. ஏன் இப்படி பண்றீங்க சொல்லு? எங்க அது எது கூட்டு வந்தீங்கப்பா? ஐயோ தாங்க முடியல. ஏன் அது எங்கிட்டோ போயிட்டு போறாங்க, உனக்கு என்னடா அதுக்கு வலிக்குது? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, கட்டினா கட்ட நமக்கு என்ன? நம்ம வேலை நம்ம பாரு. உன்னுடைய தங்கச்சி வந்து இங்க என்ன வேலை செய்யறது? கொஞ்ச நாள் மரியாதை இருக்குதா? நீ வந்துட்ட சுப்பாத்தா விட்டு போட்டு நீ புடிச்சிட்டா, அவ போயிருப்பான்னு ஒத்து போட்டு கமெண்ட் இருக்கிறா அவ பாட்டுல. சரி போயிட்டு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டா. பிள்ளையாச்சே குட்டியாச்சேன்னு அதுதான் மனுஷி. எப்ப பார்த்தாலும் அதுவே புகழ்டலாம். அது நல்ல பொண்ணுடா அது. நல்லவங்க நல்லவங்களால சொல்ல முடியும். உன்னைவா நல்லவங்க சொல்ல முடியும்? நடுவுல வந்து வைக்க முடியும்? டேய் நடுவுல வைக்கிறதுலாம் காலம் இருக்கிறத எப்பவே வைக்க கூடாதா? நடுவுல வச்சு ரொம்ப நாளுக்கு இருக்கணும் போட. நானும் என்னமோ போயிட்டு போன்னு பாக்குறேங்க. இப்ப கந்தசாமியோட குழந்தையா வந்துருச்சு. என்னது? குழந்தையான்னு சொல்ற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? டேய் எதிர்த்து எதிர்த்து பேச நீ ஒருத்தன் தான்டா. போட்டான்னு வச்சுக்கோ, போடு. எதிர்த்துக்கிட்டு வச்சுக்க விட்டு எத்திருனாக்கோ. எதுக்கு எத்துற? எதுக்கு எதுக்கு எத்து போச்சு? டேய் அம்மா அம்மா தாடா, அப்பா பிச்சு போடா போடா. அவளும் நீ இப்ப எத்து பேசிட்டு இருக்கா? எதுக்கு எத்து பேசணும்? நீங்க வரத்த கமெண்ட் காட்டுறா. முனியாண்டி வந்துட்டு அவரு முனியாண்டி பொண்டாட்டி ஊருக்கு போனா போய் கூட்டிட்டு போ. நோம்பு போனா ஆயா வீட்டுக்கு போனா நான் வரல வரல என்கிட்ட வந்து கேட்டு நான் என்னங்க பண்ணிட்டு இங்கேயே முடியாம 150 சுகர் இருந்தது, இப்ப 550 போயிடுச்சு. ஆமா 420 போயிடுச்சு. இன்னைக்கு என்ன டெஸ்ட் பண்ணல, இங்க பண்ணி தான் தெரிஞ்சிருக்கு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் மண்டியில மசாலா இருக்கணும்டா. டேய் அந்த பொண்ணை அதையாவது வாழ வைங்கடா. இங்க கூட்டியது கிட்ட இந்த குளோன் கூட்டியது நீங்களே போது கெடுத்துறதுக்கு. சாமி தங்கம் நீ போயிரு சாமி உங்க அப்பா கிட்ட. வேண்டாட தங்கம், இங்கெல்ல வேண்டாம். நீ நான் பார்க்க முடியாது சாமி. நான் சாப்பாடு எல்லாம் போடுறேன், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த இந்த வாண்டுக்கு இருக்குது பாரு, இதுகிட்ட காப்பாற்ற முடியாது. உங்க அக்காவே கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறான். உங்க மச்சான் என்னமோ வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இது வந்து இவங்க அக்கா வச்சுட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு 2 பேரும் படத்துக்கு போகவும் பண்ணாங்குழி ஆடவும் இருக்காங்க. நீங்க எதுக்கு சாமி சொல்ற கேட்டு போ. உங்க அப்பா கிட்ட போய் நல்லா வசதி தானே, போ அங்க போய் இருந்துக்கோ. பேசாம இரு சாமி, நானே நல்லா மகளை பத்தி கட்டி வைக்கிறேன். கிளம்பு 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 நீ போ. சேர்த்தாங்க போயிட்டு அந்த அந்த பொண்ணு கொஞ்சம் சொன்னா கேட்டுக்குச்சு. மானம் கட்ட நாய்களை பாருங்கடா, வந்துச்சு பாவ ஏதோ. அம்மா சாப்பிட்டு போ. சும்மாத்தா சாப்பாடு போட்டு தாட்டி விட்டுறதா? ஏமா நீங்களும் இப்படி பேசுறீங்கன்னு அழுகுறாளுங்க. சக்கலத்து இதை தங்கச்சிக்கு சாப்பாடு போட சொல்றீங்களா? போனா போயிட்டு போய் போடு. அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அவங்க பண்ற தப்புக்கு பொருத்தம் தானே தப்பு பண்றியா? போட்டு போ, போய் சாப்பிட்டு போமா போ. என்ன வச்சிருக்காங்களோ செஞ்சு வச்சிருக்காங்க, சுப்பாத்தாருக்கு தெரியும். இப்ப சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு போயிரு சாமி. சரி அந்த கும்பல்ல சாராதி இருக்காங்க, இதுக்கெல்லாம் நாதேர் பிடிச்சதுக்கு நான் எனக்கு டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்கேன். இப்ப நான் எதுக்கு இதுகளை வச்சுட்டு மானக்கட்டு போல பொழிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறது. குரோன் ஆரம்பிச்சு கந்தசாமி தான் எனக்கு எடுத்தப்ப அம்மா வாங்க இதுல நம்ம பேயோட்டு ஓஹோ ஹோன்னு போகட்டு அப்படின்னு சொன்னான். சரி போயிட்டு போதான் நானும் கொண்டு வந்து வச்சு பார்த்தா அன்னில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆகி போச்சு. அந்த குரோனுக்குள்ளே குக்கிட்டு கிடக்குறோம். மேல எந்திரிக்க முடியுதான்னு பாருங்க. கஞ்சிக்கு கோட்டல் ஆட்டு கையில் பேட்டரி அந்த போல போடிக்கிட்டு இருக்கிறோம். லோனு லொட்டாரம் பையனை பட்டாரம். லோனு லொட்டாரம் பையனை பட்டாரம் அப்படின்னா அதுதான் கஞ்சிக்கு லாட்டு கைக்கு பேட்டரின்னு சொல்லி தெருங்குல அப்படி வரும்.
உள்ள ஒண்ணுமே இல்லையா, வெளிய வந்து பந்தா பண்ணிட்டு திரிவாங்களா, அப்படி வரும். லோனு லொட்டாரம், பையன பட்டாரம். அந்த மாதிரி இருக்குது நம்ம பொழப்பு. உம்மை எது பேசுறது, என்ன பண்றதுன்னு ஒரு வெகத்தே இல்ல. டேய் எப்ப பார்த்தாலும் டேய் 10, 15 வருஷம் ஆயிப்போச்சு குடோனுக்குள்ள வந்து. இன்ன வரைக்கும் ஒரு சல்லிக்கா சம்பாரிச்சு கையில வச்சிருக்கிறோமா? சத்தியமா முடியல. அந்த செலவு, இந்த செலவு அது ஏதோ ஒண்ணு போயிட்டே இருக்குதுடா. ஆ? என்னடா பண்றது இப்படி பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ண முடியலடா. ஆ? ஏன்டா இப்படி பண்றீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. போய் வெயில் அந்த மக்காச்சோள கால்ல தண்ணீர் கட்டிட்டு வா. போ. இல்ல பயிர் முளைச்சு போக காஞ்சிட்டு கிடக்குது. ஆ? 2 ஏக்கர் தான் புடிக்க சொன்னேன். நீங்க எதுக்கு 4 ஏக்கர் புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்கற நீ. அட 2 ஏக்கர் நம்ம எத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை குழந்தை குட்டிக்கு 10 மாடம் 2 ஏக்கர் வச்சு வெள்ளம் வச்சா அதானே இந்த 2 ஏக்கர் குத்தகைக்கு பிடிச்சிருக்குது. அதை வச்சு கழனி வச்சு நம்ம உள்ள மாடு எல்லாம் வச்சு மேய்ச்சி பண்ணி கொஞ்சம் சம்பாதிச்சுக்கலாம். புள்ளக்குட்டிகளுக்காவது வேணுமில்லடா. டேய் நம்ம செத்த கூட தூக்கி போட 10 வயசு அந்த தடவை தூக்கி போடுவாங்க, இல்ல போட மாட்டாங்கடா. ஏன்டா இப்படி பண்றாங்க? நீ நீ குந்து பெரிய இதாட்டா கல்யாணம் முடிச்சிட்டாரா இவன் டூர் போறாராமா, கொடைக்கானல் போறாரா, காசு கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காருங்க. ஆ வெய் வெயிட் பண்ணு. கல்யாணம் சொன்னா பண்ணதுக்கு நீ இன்னொன்னு 10 நான் பண்ணது 10 மாசம் இங்கே தான் கிடக்கணும், குடவுக்குள்ளே தான் கிடக்கணும் 2 பேரும். திரும்ப போயிட்டு போய் அதுக்கு தான் ஒரு வீடு ஒண்ணு சிம்பிளா ஒண்ணு எடுக்கலாமான்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. அந்த வீடு எடுக்கிறதுக்குள்ள என்ன அதுக்கு கூட ஒத்தாசி வெள்ளாம வேலை செய்யறது இல்ல. அது எப்படி அந்த வீடு கட்டி மேல எழுப்ப முடியும்? வீடு கட்டினா கொஞ்சம் மழை வெயில் காலம் மழை காலத்துல கொஞ்சம் கூழ் படுத்துக்கலாம்ல. இந்த குடோனுக்குள்ளேயே சாக வேண்டியதா இருக்குது. அது நல்ல குடோனா மண்ணுக்குள்ள குழி பறிச்சு அதுல ஒரு குடோன் வச்சு கட்டி வச்சிருக்கோம் நாங்க. உள்ளே குழி பறிச்சு உள்ள போய் உட்காந்துக்கிறோம் குழிக்குள்ள. அப்பதான் ஓஹோன்னு சாமியாரும் இந்த மாமியாரும் நல்ல பேய் பிடிச்சுக்குள்ள வருவாங்கன்னு பார்த்தா அது ஒண்ணுமே வர மாட்டேங்குது. இருட்டா கிடக்குது பார்த்தா நாங்க தூண் அந்த நெதான்ற தூண் சின்ன வெளிச்சத்துல பண்ணிக்கிறோம். யாரு வந்து யாரு காப்பாத்துவாங்க? நம்மள ஒண்ணும் புரியல. இந்த குஞ்சாமணி ராமாத்தா ஐயோ ராமசாமி கந்தசாமி ராமசாமி புள்ளை கூட்டியாந்து இவங்க கட்டிக்கிட்டான். இந்த ராமாத்தா வந்து புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காசை வச்சு இவன் வேலை செய்ய சங்கடப்பட்டுட்டு அவளை தொத்திக்கிட்டு அந்த காசெல்லாம் இவன் வாங்கி செலவு பண்றான். எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு சொல்லுங்க. இதை என்னால முடியலைங்க, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா சொல்லுங்க. இந்த கதையில ஏதாவது புரிஞ்சுதா? அட கழுவி ஒண்ணுமே புரியலன்னு கேக்குறாங்கடா. டேய் என்னடா பேச்சு பேசுறோம் நம்ம? கொஞ்ச நாள் புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன ஒரு நாளைக்காவது புரிஞ்சு நல்ல முறையா இருங்க. ஏன் இப்படி பண்ணணும்? காது வேற இது குயின்னு கேக்குதுடா. கேட்க மாட்டேங்குதா, செவிட்டுக்காத ஆகி போச்சுடா. குய்யும் குய்யும் குயின்னு கேக்குதுடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் என்னடா பால் பண்றேன்? ஒண்ணுமே பண்ணலடா, என்னால முடியல. இந்த இது குய் 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 குயின்னு கேக்குது. பாங்கிட்டு நீ மல்ல. சரி இருங்க கொஞ்ச நேரம். என்ன தூக்கம் வருதுங்க எனக்கு. எப்படி தூக்கம் வருதுங்க? சுகர் அதிகமாயிருச்சு, அதனால தூக்கமா வருதுங்க, சமாளிக்க முடியல. சொன்னா கேட்கணும். இந்த மாதிரி இங்க தண்ணி குடிச்சுன்னு வச்சா என்ன சொல்லுவேன், என்ன சொல்லிடுவேன் அப்படியே, நீ தண்ணி போடுற ட்ரிங்க் அடிக்கிற பொம்பளை வச்சுக்கிட்டு அப்படிமா. எதுக்கும் அந்த வம்பு? இருடா குடிச்சுக்கண்டா கொஞ்சம் தண்ணி. இப்ப என்ன மொபைல் வேணுமா? டேய் மொபைல் தாண்டா வச்சிருக்கிறேன், அது பட்டன் மொபைல். ஐயோ கொண்டு தூக்கி போடுறானுங்க. சோளக்காட்டுக்கு மக்கா சோளக்காட்டுக்கு போய் தண்ணி கட்டிட்டு வாடான்னு சொன்னேன். அதுக்கு இப்ப வந்து மொபைல் ஆர்டர் போட்டாரு. நீ தண்ணியே கட்ட வேண்டாம், இங்கே கடை கஞ்சி மேல் தண்ணல கொஞ்சம் நீ போய் எடுத்து விடுற தண்ணிய. உடனே கூட கூட்டிட்டு போவியா? கூட்டிட்டு போ, 2 பேர் வெயில் போய் இழுத்து கட்டுங்க. ஒரு அந்த பக்கம் கட்ட, நீங்க இந்த பக்கம் கட்டுங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பிடணும். வேலை தானே செய்யறீங்க, ஓடும் போய் செஞ்சுட்டு வாங்க. வேலை போய் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்.